அமைதி தானே முக்கியம். சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத காசு பணமா, அவர்கிட்ட இல்லாத சொகுசான வாழ்க்கையா, அவர் எங்கே போனாலும் எவ்வளோ கூட்டம் வரும், அவர்கிட்ட இல்லாத ஆட்பலமா, என்ன இல்லை, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அத்தகைய சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது சொன்னார், என்னுடைய மனதுக்கு அமைதி இல்லை என்பதாக சொன்னார். என்னுடைய மனதுக்கு எனக்கு அமைதி இல்லை, என்னுடைய மனம் அமைதியற்ற நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுல அவர் பேசுறார். அருமையான சகோதரர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அவர் போனா அவரை பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் கூட்டம், அவருக்கு உண்டான பிரம்மாண்ட வரவேற்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய காசு, பணம், அந்தஸ்து, பதவி, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய நட்சத்திரம், இவ்வளவு இருந்தும் அவர் மனதிலிருந்து பேசுறாரு, எனக்கு அமைதி இல்லை என்பதாக சொல்றாரு. அப்போ இந்த அமைதி எங்க தெரியுமா கிடைக்கும்? அல்லாஹ்விடத்துல தான் கிடைக்கும். உலகத்தில் உங்களுக்கு தேவையான அமைதியை இந்த துவா உங்களுக்கு பெற்றுத்தரும். என்ன நிலைக்கு நம்ம போனாலும் மனதில் அமைதி இல்லைன்னா, குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்கிறா, சொத்து இருக்கு, சுகம் இருக்குது, ஆனால் மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா, மனசு அமைதியா இல்லைன்னு சொன்னாலும் அந்த வாழ்க்கை நரகமாக போயிடும். அப்போ உலகத்தில் தேவையான அமைதியை இந்த துவா உங்களுக்கு பெற்றுத்தரும். ரெண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான செல்வங்களை இந்த துவா உங்களுக்கு கொடுக்கும். அது போதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய நாளில் எந்த கடனும் இல்லாமல் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு பொருளாதாரம் இருந்தால் போதும் தான். அதான் நான் மரணிக்கும் போது நான் கடனாளியாக மரணிக்க கூடாது. என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வது உண்டான செல்வங்கள் எனக்கு போதும் தான். இந்த செல்வத்தை, இந்த நிலையை இந்த துவாவை ஓதுபவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு தேவையான செல்வங்கள் அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மூணாவது சொல்றாங்க, உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த துவாவிற்கு பெற்றுத்தரும். மூணாவது இது ரொம்ப முக்கியம். காசு பணம் எல்லாம் இருந்தும் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா, நம்ம முன்னாடி சொன்னதை போன்று பசி எடுப்பதற்கு மருத்துவ செலவு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோமே, எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த துவா பெற்றுத்தரும். நான்காவதாக மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அதே போன்று நரகத்தினுடைய விடுதலையை இது ரொம்ப விரைவாக பெற்றுக் கொடுக்கும். ஒருவேளை அவர் நரகத்துக்கே போயிட்டாலும் இந்த துவா அவர் அதிகமாக ஓதிருந்தார்னா நரகத்திலிருந்து விடுதலையை இந்த துவா பெற்றுத்தரும். இந்த 4 சிறப்புகளை இந்த துவா உங்களுக்கு தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை நமக்கு சொல்லி தராங்க. அந்த துவா தான் நாம தராவினுடைய தொழுகையில 2 ரக்காயத்துக்கு 4 ரக்காயத்துக்கு ஒவ்வொரு முறையும் இதை ஓதுறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி ஓதிய ஒரு துவா. இதை எல்லாருமே மனனம் செஞ்சுக்கங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். இதை எவர் அதிகமாக ஓதுறாரோ அவருக்கு இந்த 4 சிறப்புகளும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள்.